ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு சாக்லேட் பிரெட் ஸ்ப்ரெட் பார்ப்போம். வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அண்ட் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த சாக்கோ பிரெட் ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் மில்கில் போட்டு குடித்தாலுமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி வரும் அண்ட் சாக்லேட் மாதிரியுமே நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம் அண்ட் எல்டர்ஸ் நம்ம கொஞ்சம் டயட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போவுமே எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் கிட்ட வந்துட்டு பிஸ்தா எடுத்திருக்கேன். தோல் உரிச்சுக்கோங்க. ஸோ சால்ட்டு கொஞ்சம் போட்டால் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணிவிடும்னு சொல்லுவாங்கள்ல, பட் பிஸ்தாலேயே வந்து சால்ட் இருக்கும், அதனால் நான் வந்து சால்ட் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ பிஸ்தா ஃபுல்லாக ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து நான் ஷெல்லோட தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உரிச்சிட்டு பண்ணாலுமே பெட்டர் தான். நட்ஸ் அதிகமாக போடுறது நல்லது தான். நெக்ஸ்ட் பாதாம் எடுத்தோம்ல, அதே அளவு கேஷ்யூ எடுத்திருக்கோம். இந்த கேஷ்யூ வந்து கொஞ்சம் சாஃப்டாக சில்கியாக அந்த சாக்லேட் ஆக்கி விட்டுரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பம்கின் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் எடுக்க போகிறேன். ரெண்டும் சேர்த்தே ஒரு 1/2 கப் தான் எடுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம், பட் எடுத்தால் பெட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எல்லா நட்ஸையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் கீ எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட்டு கடாயில் வச்சுட்டு, இரும்பு கடாயில் பண்ணுறது பெட்டர், நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணும். இல்லை நார்மல் கடாயில் பண்ணாலுமே ஓகே தான். தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது, ஒன்றாவுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கப் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து நேச்சுரல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ நல்லா சுகர் அதிகமாக போடணுன்ற அவசியம் கிடையாது. இதுவே வந்து சுகர் இருக்க மாதிரி கொடுக்கும். அண்ட் ஒரு 6லேருந்து ஒரு 7 அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 8 to 9 டேட்ஸ் எடுத்திருக்கேன், அரேபியன் டேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணும். ஸோ நல்லா ஹாட்டாக இருக்க வாட்டர் எடுத்து ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த ரொம்ப ட்ரையாக இருக்குது தெரியுமா, அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைக்கலாம். அப்படியே அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஐ மீன் நல்லா வராது, அரைக்கிறது வந்து நல்லா வராது அண்டு சாக்லேட்டுமே நல்லா இருக்காது, அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், ரொம்ப வேண்டாம். பட் சுட தண்ணி வந்து ஆறி இருக்கணும், இல்லைனா மிக்ஸி வெடிச்சிரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், நம்ம வந்து எடுத்து அதையுமே ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். அந்த சோக் பண்ண தண்ணியிலேயே அதை அரைச்சிக்கலாம். அண்ட் தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ என்னெல்லாம் தண்ணி ஊற்றுறோமோ அது எல்லாமே அந்த கோகோ பவுடர் ஆட் பண்ணுவோம், அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்சதுமே நம்ம வந்துட்டு ரோஸ்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம போட்டிருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே அதுவே ஆயில் கொடுக்கும். அதனால் நான் ஒரு 6 to 7 ஸ்பூன் வரைக்கும் வரா மாதிரி மட்டும் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து சில்கியாக வரத்துக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். 80 கிராம்ஸ் கோகோ பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலே 80 கிராம்ஸ் பேக்கெட்டில் தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பேக்கெட் இருக்குல்ல, அது வந்து 80 கிராம்ஸ் வரும். அந்த ஹோல் பேக்கெட்டுமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அது ஆல்ரெடி ஆயில் விட்டுருக்கோம், பட்டரும் போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படினாலும் ஃப்ரிட்ஜில் தானே வைப்பீங்க, அது வந்துட்டு இறுகிடும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. நான் இன்னுமுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோகோ பவுட்ரு போட்டு அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்வீட் ஓரளவுக்கு ஓகே, பட் இருந்தாலுமே ஒரு 1 கப் அளவுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா ஆட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். அந்த ஃபிக்கோடைய சீட்ஸு, அதுக்கப்புறமா அந்த ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு இன்னமும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இன்னுமுமே அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மில்க்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன சொல்கிறது, இந்த பார் மாதிரி செஞ்சுமே, சாக்லேட் பார் மாதிரி செஞ்சுமே சாப்பிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் இறுகிடும். ஸோ யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு ஜங்க் மாதிரி வராது. நிறைய நட்ஸ் இருக்குது, சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது, கோகோ பவுடர் போட்டிருக்கோம் ஓகே. பட் மற்ற வெளியே வாங்குகிற ஒரு பேக்டு சாக்கோ ஸ்ப்ரெட்க்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திக் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒரு 80 கிராம்ஸ் தான் வந்துட்டு கோகோ பவுடர் யூஸ் பண்ணோம். அண்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணோம். பட் இதுவே வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய டப்பா தான். அது ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபில் ஆகி இன்னும் ஒரு 4-5 ப்ரெட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவே ஸ்ப்ரெட் இருந்துச்சு. ஸோ காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சீப் தான் நம்ம வீட்டிலையே பண்ணோன்னா. வெளியில் வாங்கினா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். பட் வீட்டில் பண்ணுறது வந்துட்டு நிறையவுமே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இது வந்து டெய்லியே யூஸ் பண்ணால் கூட 1 மந்த் வரும் ஒரு பர்சனுக்கு. ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள், கிட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அண்டு டயட்டில் இருக்கவங்க என்னைக்காச்சும் சுகர் கிரேவிங் வந்துச்சுன்னா இந்த சுகர் கம்மியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட இல்லை வேறு ஒரு ட்ராவல் vlogஓட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.